Hello everyone, I am back with another interesting lesson for you. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் பார்க்க போகிறோம். என்ன லெசன் அப்படின்னா what to say when someone is sick. யாராவது எனக்கு உடம்பு சரியில்லை, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஐ எம் அன்வெல் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம வந்து கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ ஐ எம் ஸோ சாரி டு ஹியர் தட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேறு எப்படி நம்ம என்கரேஜிங்காக அவங்களுக்கு ரிப்ளை போடுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is I know you very well and I know you will beat this அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இதை சீக்கிரமாக தோற்கடிச்சிருவ. ஏதாவது ஒரு டிசீஸ், ஏதாவது ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீ சீக்கிரமாக இதை தோற்கடிச்சிருவ. உடம்பு சரியில்லாதவங்கள பார்த்து சொல்லலாம். ஓகே, ஐ நோ யூ வெல் அண்ட் ஐ நோ யூ வில் பீட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். Number 2 in our list is miss you around here. Miss you around here. I know you are stronger than all of us. I love you and I'm praying for you அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீ எங்கள் எல்லாத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கர் அப்படின்றது எனக்கு தெரியும். I love you and I'm praying for you. உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். And you can also say miss you around here, sending some good healthy vibes your way அப்படின்னு சொல்லலாம். உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஸோ உனக்காக நல்ல ஆரோக்கியமான அதிர்வுகளை நாங்கள் இங்கேருந்து உனக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், சீக்கிரமாக குணமாயிடு, கெட் வெல் சூன், மேக் அ ஸ்பீடி ரெக்கவரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, Number 4 in our list is I hope you make a speedy recovery அப்படின்னு சொல்லலாம். or I hope you will make a swift recovery அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் நம்புகிறேன் நீ சீக்கிரமாக குணமாயிடுவ அப்படின்றதான் இந்த ரெண்டு சென்டென்ஸோட மீனிங். ஸ்பீடி ரெக்கவரி ஆர் ஸ்விஃப்ட் ரெக்கவரி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, Number 5 in our list is let me know. இப்போ நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி சொல்லிவிட்டு I heard that you are not feeling well. Let me know if there is anything you need. I am always here for you அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ let me know if there is anything you need. I am always here for you அப்படின்னு சொல்லிக்கலாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு வந்து தெரியப்படுத்து, எனக்கு சொல்லு, நான் உனக்காக எப்போவுமே நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக என்கரேஜிங்காக நம்ம வந்து இந்த வேர்டிங்ஸை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, and next one in our list is you mean so much to me. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். you mean so much to me. miss you around here நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ you mean so much to me. get better and get back to your amazing self soon அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, சீக்கிரமாக கெட் பெட்டர், சீக்கிரமாக குணமாயிடு, அண்ட் மீண்டும் உன்னை மறுபடியும் இதே மாதிரி பழைய மாதிரி பார்க்குறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, the last and final one is there is nothing you can't do. You are the epitome of strength. Keep fighting அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங், கொஞ்சம் சீரியஸ் இல்னஸால் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லும்போது there is nothing you can't do. உன்னால் முடியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை, நீ வந்து ஸ்ட்ரென்த்தோட மறு உருவமே நீ தான், கீப் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அதுவா நீயான்னு பார்த்துரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ கீப் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கெட் பேக் டு யுவர் அமேசிங் செல்ஃப் சூன் அந்த சென்டென்ஸையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீயா திரும்ப நார்மலாகி வரணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, that's it with the lesson today. இன்றைக்கி லெசன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டராக லெசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க. யூடியூப்பில் நான் எதுலேருந்து பார்க்குறது அப்படின்னு, நம்ம பிகினிங்லேருந்தே ஆர்டராக நம்ம லெசன்ஸ் நம்ம போடலை. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். கிராமர் லெசன்ஸ் வேணும்னா கிராமர் லெசன்ஸாக இருக்கும், வெக்காபுலரி வேணும்னா வேக்கப் யுவர் வெக்காப், இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்னும் ஆர்டராக எனக்கு லெசன்ஸ் ப்ராப்பராக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
வாட்ஸ்அப் கோர்ஸில் வந்து யூடியூப்பில் இல்லாத வீடியோஸ், ப்ரைவேட் வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் லைவ் ஆன்லைன் செஷனுக்கு வந்து என்னால் குறிப்பிட்ட டைமிங்கில் அட்டென்ட் பண்ண முடியாது, ஒவ்வொரு நாளும் ஷிஃப்ட் மாறும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் அந்த லெசன்ஸை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.